ரைட்டுங்க. நம்ம சொல்ற பையன் ஏதோ மீட்டிங்ல பேசிட்டு இருந்திருக்கான். இந்த தளபதி அணில் குட்டிகளை கீண்டல் பண்ணி ஏதோ பேசியிருக்கான் போல. எங்க தளபதியும் தப்பா பேசியிருக்கிறான். யாரா தளபதி? எவன்டா தளபதி? எதுக்குடா தளபதி? போட்டுக்கொள்வதை பார்க்கிறீர்கள். ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி, எந்த படைக்கு தெரியாது. என் தம்பி ஒரு தளபதி, அவர் எந்த படைக்கு தெரியாது. தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது. இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பேரு? நம்ம தளபதி. என்னடா செஞ்சீங்க தளபதி? என்னடா பண்ணாங்க தளபதிக்கு? என்ன மாதிரி யாராவது போய் கோர்ட்ல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? அந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காதவன்லாம் எப்படிடா தளபதி அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்கிறாரு. உடனே கூட்டத்துல இருந்து ஒருத்தர் டே சீமான் மாட்டுக்கறி மாமனேன்னு சொல்லிட்டாரு. அட சங்கடப்பட்டுக்காதீங்க, நம்ம எடிட்டருக்கு பீப் போடவெல்லாம் தெரியாது, அதனால பீப்புக்கு பதில் மாட்டுக்கறின்னு சொல்லிட்டேன், நீங்க பீப் போட்டுக்கங்க. அதனால அவர் மாட்டுக்கறி மாவனேன்னு சொன்னாரா? உடனே சீமான் அப்படின்னு ஷாக்காயிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரியான மாட்டுக்கறிக்கு சொந்தக்காரங்க யாரு? இவரு இவங்க தம்பிங்க மட்டும் தானே. ஏன்னா இவரு மாட்டுக்கறி பையன்னு சொன்னா இவங்க தம்பிங்கெல்லாம் அவரு மாட்டுக்கறி பையனே நல்லா சொல்லலேங்கோ, பிக்காளி பையலே, அதுவும் புழக்கத்துல இருக்கிற வார்த்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சீமான் சொன்ன பிக்காளி பையலே அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அவங்க மாட்டுக்கறி போட்டாங்க. சரி சரி, அவங்க உண்மையாலுமே பீப் போட்டாங்க. அதனாலதான் எல்லாமே பீப் 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 பீப்னு வந்துட்டு இருந்தது. அதனாலதான் இவங்க எல்லாம் பிக்காளி பையில இருந்தா சொன்னாருன்னு சொல்ல முடிஞ்சது. இப்ப உண்மையாலுமே ஒருத்தர் ஓப்பன் ஸ்டேஜ்ல மாட்டுக்கறி மாவனேன்னு சொல்லிட்டாரு. உடனே தம்பிங்களும் போய் அப்படி பாஞ்சு அடிக்க போயிட்டாங்களா? ஏனப்பா என்ன பிரச்சனை? அவரு என்ன தப்பா சொல்லிட்டாரு நீங்களா கோவப்பட்டு போனீங்க? அட உங்க கட்சியினுடைய ஸ்லோகன்ஸ்ல இதுவும் ஒண்ணுதானே. அட இது எல்லாம் தானே நீங்க டெய்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்ப நல்ல வார்த்தை பேசியிருக்கீங்க? இப்போ இந்த போனை வைடா அப்படின்னு சீமான் அவரோட கட்சிக்காரங்கிட்ட என்ன எப்படி சொன்னாரு? மாட்டுக்கறி மாவனேன்னு தானே சொன்னாரு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அது சீமான் அல்ல, ஏய் ஏஐல யாரோ அப்படி பேச வச்சுட்டாங்க. எங்க சீமானுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, குழந்தை பையங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன் இதுக்கு மட்டும் உங்களுக்கு கோவம் வருது? அப்புறம் சீமானுக்கு தளபதினா என்னன்னு தெரியாது, அதுதான் பிரச்சனை. சீமானுக்கு தெரிஞ்சதெல்லாம் தம்பிங்க. தம்பிங்கன்னா யாரு? அண்ணனை அறிவாளின்னு நம்புறவங்க. அறிவாளினா யாரு? யாருன்னே தெரியாத பொம்பளைக்கு, அட முன்ன பின்ன பாக்காத பொம்பளைக்கு இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு வேண்டி ரத்தத்தை வேர்வையா சிந்தி பணத்தை அனுப்புற தம்பிகளுக்காக எதுவுமே பண்ணாம முன்ன பண்ண தெரியாத அந்த பொம்பளைக்கு இந்த பணத்தை எடுத்து 50,000 6 மாசம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் அறிவாளித்தனம். அப்படி அண்ணன் அறிவாளியா இருக்கிறத நம்புறதுதான் இவங்களோட திறமை. அந்த தம்பிகளை தான் அண்ணன் பெருமையா பேசுவாரு. அப்புறம் அந்த முன்ன பின்ன தெரியாத அந்த பொம்பளை கிட்ட வாக்குவாதம் பண்ணி சண்டைக்கெல்லாம் போறது, சண்டையில தப்பான வேற வேற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசுறது. இப்படியெல்லாம் பேசினாலும் தன்னை அறிவாளின்னு நம்புறதுக்கு தம்பிகள் இருக்கிறதுனாலயே விரும்பித்தான உறவு வச்சுக்கிட்டேன்னு உண்மையை வேற சொல்லுவாரு. இப்படி எல்லாம் உண்மையை சொல்றதுக்கு எவனுக்குடா தைரியம் வரும்? அவன் தானே எங்க அண்ணன், அவன் தானே எங்க அண்ணன் இந்த தம்பிங்க எல்லாம் கத்துவாங்க. அப்புறம் இதையெல்லாம் புடிச்சு அண்ணனை மன்னிப்பு கேட்க சொல்லி கோர்ட் சொல்லிரும். உடனே தம்பிங்க யூடியூப்ல பேசுவாங்க. தளபதினா யாருன்னு தெரியுமாடா? தளபதி எப்படி இருப்பாருன்னு தெரியுமாடா? வீரம்டா, வீரம் விளைஞ்ச மண்ணுடா, தம்பிடா, பாஞ்சாலம் குறிச்சிடா. அப்பேற்பட்ட எங்க அண்ணன் மன்னிப்புலாம் கேட்க மாட்டாருடா, கோர்ட்டு தான் அந்த பொம்பளை மன்னிப்பு கேட்க வச்சதுன்னு மாத்துவாங்க. அப்படி ஒரு 3 நாள் அண்ணனை முடிஞ்ச அளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வீர தளபதி, இந்த வீர மாவீரனோட தம்பி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு வந்துட்டான். நிபந்தனையே இல்லைங்க, நீங்க சொல்றதுதாங்க சரி, கால்ல விழுகுறங்க, இனிமே எதுவும் பேச மாட்டாங்க, இதுதாங்க உண்மை, அதனால இதுதான் நிபந்தனையற்ற மன்னிப்புங்க அப்படி கேட்டுக்கிட்டு வந்த அந்த அறிவாளிய கூட்டத்துல இருந்த ஒரு அணில் குஞ்சு டே மாட்டுக்கறி மாவனேன்னு சொல்லிருச்சு. உடனே தம்பிங்கெல்லாம் சேர்ந்து எங்க அண்ணன் எப்படிடா மாட்டுக்கறி மாவனே சொல்லலாம் அப்படின்னு கோவம் வந்துருச்சு. ஆட உங்க அண்ணன் உங்களையே அப்படித்தானே பேசிட்டு இருந்திருக்கிறாரு. உங்க அண்ணனுக்கு சாராயம் தவறுனாலும் நிதானம் தவறாது. அந்த மாதிரியான ஆளு அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பாரு. எப்படி தெரியுமா? அவர் எதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டாரு. இப்ப பேசுற பொய் இப்பத்திக்கான பொய். ஆட ஒரே மீட்டிங்ல ஒரே ஸ்பீச்ல 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிருப்பாரு. இந்த கல்ல ஐயோ தப்பு 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 வயலடி வயலடி, இந்த பணம் பால ஒருத்தன் 2 பாத்திலுக்கு மேல குட்டிக்கவே முடியாது. அது என்ன பாட்டிலு குடிக்க முடியாது.
2 பாட்டிலுக்கு மேல எவனாவது குடிச்சா சொல்றா அப்படின்னு கேட்பாரு. உடனே இந்த அறிவாளிங்கெல்லாம், அதாவது இந்த தம்பிங்கெல்லாம் அறிவாளி அண்ணன் வாழ்க வாழ்கன்னு கை தட்டுவாங்க. சொல்லி கை தட்டுறத நிறுத்தின உடனேயும், நான் யாரு தெரியுமா, நானும் என்ற ஃப்ரெண்டும் காலேஜ் முடிச்சு வர்றப்ப பணத்தோட்டத்துக்கு போய் 13 மரத்து கல்லையும் இறக்க குடிச்சு முடிச்சிருவோம். அந்த கல்லை இறக்கணவன் எங்க காலையே வந்து விழுந்துட்டான்டா. இப்பேற்பட்ட கல்லு குடிக்கிற நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லன்னு. உங்க பரம்பரைக்கே தோல் வியாதி வராதுடா, அந்த அளவுக்கு பணம் வாழ குடிச்சிருக்கீங்க. எது 2 பாட்டிலுக்கு மேல குடிக்க முடியாதுன்னு சொன்ன பூங்கை தட்டினாங்க. 13 மரத்து கல்ல அப்படியே ஒரே முட்ல குடிச்சோன்னு சொன்ன பூங்கை தட்டினாங்க. இந்த அறிவாளி தம்பிங்க எல்லாம் சேர்த்துதான் மாட்டுக்கறி மாவனேன்னு சொன்னப்ப கோச்சுக்கிட்டு அடிக்க போனாங்க. முதல்ல சீமான் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. சாரி சைமன் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. சைமனோட வரலாற்றுல இருந்து சீமானுக்கு வந்தா மட்டும்தான் அந்த பிராடு பையன் என்னென்ன பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சதுன்னா அந்த அணில் குஞ்சு சொல்லுச்சுல, அத நீங்களே சொல்லிட்டு போயிருவீங்க. மாட்டுக்கறி மவனே நீயாடா அண்ணே அப்படின்னு. இவன மாதிரியான கேவலமான இழிபிறவி இந்த தமிழ் சமூகத்திலேயே இல்லடா. அவன் பையனா ஆங்கில வழி கல்வியில அழகா கொண்டு போய் சேர்த்திட்டான். அத உங்ககிட்டயே வந்து எனக்கு அது அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என் பிள்ளைங்க, என் மைன் 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க, நான் அவமானப்படுறேன். அதனால உங்க பிள்ளைங்களை எல்லாம் படிக்க அனுப்பிடாதீங்க, மாடு மேய்க்க அனுப்புங்கன்னு சொல்லுவான். இந்த நூற்றாண்டிலேயே கல்விக்கு எதிராக பேசின தற்குறி தலைவன் ஒரே ஒரு ஆள் இவன் மட்டும்தான். இவன் உங்ககிட்ட எல்லாம் சொன்ன ஒரு விஷயத்த கூட ஒரு தடவையும் இவன் பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணாத ஒரே ஆள் இவன் மட்டும்தான். ஏன்னா இவனை பொறுத்த அளவுக்கு காசு, பணம், துட்டு, மணி. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியாம போச்சுன்னா உங்க புரிதலுக்காக சொல்றேன். அடுத்த மீட்டிங்ல அவன் பேசுறப்ப அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து செபாஸ்டியன் சைமனை பத்தி தப்பா பேசுங்க அப்படின்னு ஒரு பேப்பர்ல மட்டும் எழுதி கொடுங்க. அத படிச்சுட்டு செபாஸ்டியன் யாரு அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவான். செபாஸ்டியனோட அப்பா யாக்கோபு வரைக்கும் இழுத்து திட்டுவான். அது திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் செபாஸ்டியன் பையன் சைமனை ஒரு கை பார்க்காம விட மாட்டான். அந்த அளவுக்கு திறமையானவன், திறமை வாய்ந்தவன். பணத்தை மட்டும் கையில காமிச்சிருங்க, எப்படி வாலாட்டுறான்னு மட்டும் பாருங்க. இப்பவும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? ஒரே ஒரு தடவை உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் அவன் மொண்டாட்டி இல்ல உங்க அண்ணி கையால ஒரே ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. குடிச்சிட்டு ஒரே ஒரு வீடியோ போடுங்க, அப்ப தெரியும் அவன் யாருன்னு. இதெல்லாம் சொன்னா நீங்க எல்லாம் எப்படா ஏத்துக்க போறீங்க? உங்களுக்கெல்லாம் தானா அறிவு வந்து புத்தி வந்து நீங்க தெளிஞ்சா மட்டும்தான் உங்களை நீங்களே காப்பாத்திக்க முடியும். இந்த லட்சணத்துல நீங்க அணில்களை வேற அடிக்க போறீங்க. அணில்கள் எல்லாம் தற்குறிக்கலாமா? கரெக்டு தான். நீங்க பெட்டர் மச் லைட்டு. ஏன் இந்த பந்தம் கிந்தம்னால உங்களை சொல்லிக்க மாட்டீங்களா? விரைவில் பந்தம் கிந்தம் வருங்க, வெயிட் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, சீமான் தன்னை தற்குறின்னு அவனே சொல்லிக்கிட்டாலும், விஜய் நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு விஜயே சொன்னாலும், இங்க இருக்கிற சில ஆட்கள், இங்க இருக்கிற இவங்களோட ஆட்கள் விஜய்க்கும் சீமானுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளவு தடவை சொன்னாலும் அவங்க அதை நிறுத்த போறது இல்ல. அவங்க நிறுத்துவாங்கங்கிற நம்பிக்கையும் நமக்கு இல்ல.